வணக்கம் கல்வி கடல் சேனல் நேயர்களே. இந்த வீடியோவில் ட்விட்டரை பற்றி எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம் மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறைய இருக்குது. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின்னு கொடுத்த உடனே இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் அட்ரஸ் அல்லது யூசர் நேம் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த சைன்அப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் என்னுடைய ட்விட்டர் பேஜ். நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அவங்க போட்ட ட்வீட்ஸ்லாம் பார்க்குறீங்க. இப்போது என்னுடைய ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். மேலும் பல ஆப்ஷன்ஸ் எனக்கு காட்டப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா என் பேர் காட்டப்படுது. என் பேருக்கு கீழே என்னுடைய ட்விட்டர் யூசர் நேம் காட்டப்படுது. கீழே பார்த்தீங்கன்னா 852 ஃபாலோயிங்னு இருக்குது. அதாவது நான் 852 பேரை ஃபாலோ பண்ணுறேன், என்ன 69 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே இருக்குது. மற்றும் ப்ரொஃபைல் லிஸ்ட் புக் மார்க் மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த 852 பேரை நான் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க போடக்கூடிய ட்வீட்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு இங்கே தெரியுது. புரியுதுங்களா? சரி, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஃபஸ்ட்டு இருக்கிற டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், அடுத்து சர்ச், அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. இப்போது நம்ம இதை பற்றிலாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஹோம் டேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். ட்விட்டரில் ஒரு ட்வீட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கீபேட் அப்பியர் ஆகும். நீங்கள் உங்களுடைய ட்வீட்டை டைப் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்மால் சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். அதாவது ட்விட்டரில் வந்து 280 லெட்டர்ஸ் மட்டும்தான் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் வந்து ஒரு குளோபல் மெசேஜிங் சிஸ்டம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் ட்வீட் அனுப்ப முடியும். அதுதான் இதனுடைய ஸ்பெஷல். அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம போடக்கூடிய மெசேஜுக்கு பேர் மெசேஜ் கிடையாது, ட்வீட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இப்படி நான் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 250 எழுத்துக்களை மட்டும்தான் என்னால் டைப் பண்ண முடியும். நீங்கள் ட்விட்டரில் ஒரு லிங்க்கை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்கிற எந்த டெக்ஸ்ட்டுமே கணக்கு வச்சுக்காது. நீங்கள் எத்தனை லிங்க் வேணாலும் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுற லிங்க் வந்து ட்விட்டர் வந்து கணக்கு எடுக்கிறது இல்லை. ட்விட்டரில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பம்சம் ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்வீட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் வேகமாக பரப்ப முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஃபஸ்ட்டு ஹேஷ் அப்படின்றத நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஹேஷ்டேக்கும் காட்டும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹேஷ்டேகை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஹேஷ்டேக் உங்களுக்கு வரல அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க போடக்கூடிய ஹேஷ்டேக் உங்களுக்கு காட்டும். நான் ஃபாலோ பண்ணவங்க மத்திய பரவி கொண்டு இருக்கிற ஹேஷ்டேக் தான் இந்த ஹேஷ்டேக்கு. இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் நான் ஒரு புது ஹேஷ்டேகை க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னுடைய மெசேஜில் இங்கே பாருங்கள், கல்வி கடல் அப்படின்ற நம்ம சேனலுக்கு நேமுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் போடுறேன். பாருங்கள், இந்த வேர்டு வந்து அப்படியே வந்து ஹேஷ்டேகாக மாறிடுச்சு. புரியுதுங்களா? இந்த வேர்டையே நான் ஹேஷ்டேகாக மாற்றிட்டேன். சரி, இப்படியும் நம்ம ட்வீட் பண்ண முடியும். இந்த ஹேஷ்டேகில் யூஸ் பண்ணி ட்வீட் பண்ண எல்லா மெசேஜும் தனியாக ஒரு பேஜாக தெரியும். அது எப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த ட்வீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னுடைய மெசேஜ் ஆனது ட்வீட் ஆகிடும். இப்போது நான் போட்ட ட்வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டுங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெசேஜ் தான் நீங்கள் இப்போ டைப் பண்ணி அனுப்பக்கூடிய மெசேஜ். நாம் போட்ட ஹேஷ்டேக் ஆனது இங்கே இருக்குது. இந்த ஹேஷ்டேகை நீங்கள் கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு புது பேஜே ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி யாரெல்லாம் ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க ட்வீட்ஸ் ஃபுல்லாக காட்டும். அவங்க கூட நீங்கள் இது மூலிமா இன்டராக்ட் பண்ண முடியும். இன்னும் சில விஷயங்களை நம்ம ஹேஷ்டேகில் பார்க்கலாம். அதுக்கு நான் நியூ ட்வீட்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் வந்து ஹேஷ் போட்டு ஒன்று இன்றைக்கி சண்டே, நான் சண்டே அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள், சண்டே மோட்டிவேஷன், சண்டே தாட்ஸ், சண்டே மார்னிங், சண்டே சர்வீஸ், சண்டே ஃபண்டே அப்படின்னு நிறைய சண்டேவை பற்றின ட்வீட்டை ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்வீட்டை நான் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து இது ஆட் ஆகிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மண்டேவிலையும் பார்த்தீங்கன்னா மண்டே மோட்டிவேஷன்,
டியூஸ்டே தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேஷ்டேக் வந்து ஒவ்வொரு நாளுமே ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹேஷ்டேக்கை அன்னன்னைக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணி ட்வீட் பண்ண முடியும். மேலும் இந்த ஹேஷ்டேக்கை நம்ம எழுதும் போது பார்த்திங்கன்னா கேப் விடவே கூடாது. எத்தனை வார்த்தையாக இருந்தாலும் நம்ம கேப் விடாமல் தான் எழுதணும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தையோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்லையும், ரெண்டாவது வார்த்தையோட ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டரையும் ஒன்றா இணைச்சிக்க முடியும். இணைச்சி இங்கே பாருங்கள், சண்டேவில் எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர், எம் வந்து கேபிட்டல் லெட்டர், மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இந்த மாதிரி போடலாம். ஆனால் நம்ம ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ட்விட்டர் போல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுடைய கொஸ்டினை இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு கொஸ்டின் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் போல் ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறேன். கீழே சாய்ஸ் 2ன்றதை கிளிக் பண்ணி கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். மீண்டும் எனக்கு இன்னொரு சாய்ஸ் வேணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ 3வது சாய்ஸ் வந்துடுச்சு. இங்கே வந்து 3வது சாய்ஸ் நான் டைப் பண்ணுறேன். இப்போ 3வது ஆப்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. மேலே நான் ட்வீட் அப்படின்னு கொடுத்தாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட் போலானது க்ரியேட் ஆகிடும். இப்போது என்னுடைய ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போகிறேன். ப்ரொஃபைலில் வந்தோடனே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நான் ட்வீட் பண்ண அல்லது ரீட்வீட் பண்ண எல்லா ட்வீட்டுமே இங்கே இருக்கும். இப்போது நான் ட்வீட் பண்ண ஒரு ட்வீட்டுக்கு வந்துடுறேன். பாருங்கள், இது நான் ட்வீட் பண்ணது. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஏரோ ஐக்கான் தெரியும் உங்களுக்கு ரைட் சைடில். அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டுது. காப்பி, லிங்க் டு ட்வீட், பின் டு ப்ரொஃபைல் அப்படின்னு காட்டுது. டெலிட் ட்வீட் அப்படின்னு 3 ஆப்ஷன் காட்டுது. ஃபஸ்ட்டு இந்த டெலிட் பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ட்வீட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் எதனா தப்பான வேர்டு இருந்தால் எடிட் பண்ண முடியாது. மீண்டும் எடிட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஒரே ஆப்ஷன், நீங்கள் டெலிட் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் டெலிட் ட்வீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இந்த பின் டு ப்ரொஃபைல் அப்படின்றத பார்க்கலாம். பின் டு ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின் பண்ணட்டுமான்னு கேட்கும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு இந்த ட்வீட் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நான் பின் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது அந்த ட்வீட்டானது ஃபஸ்ட்டில் வந்துடுச்சு. நான் இனிமேட்டு எந்த ட்வீட் போட்டாலும் சரி இந்த ட்வீட்டானது ஃபஸ்ட்லேயே தான் இருக்கும். நான் ரீசெண்டாக போகிற ட்வீட்ஸ் வந்து இதுக்கு அடுத்து தான் வரும். இந்த இடம் அப்படியே தான் இருக்கும். இந்த ட்வீட் வந்து பின் பண்ணப்பட்டிருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பியும் இந்த ஏரோவை கிளிக் பண்ணி இப்போது பின் டு ப்ரொஃபைல் அப்படின்னு இருந்த இடம் அன்பின் ஃப்ரம் ப்ரொஃபைல் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போது அன்பின்னு கொடுத்தீங்கன்னா இது அன்பின் ஆகிடும். இங்கே உங்கள் ட்வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பட்டன் இருக்குது. இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே ட்வீட்டை நீங்கள் சென்ட் வயா டைரக்ட் மெசேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ட்வீட்டை நீங்கள் அனுப்ப முடியும். உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ட்வீட்டை ப்ரைவேட்டாக அனுப்ப முடியும். அதாவது இந்த மெசேஜிங் சிஸ்டம் வந்து யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு குறிப்பிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் போகும். ட்விட்டரில் த்ரெட்டட் ட்வீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி மீண்டும் ஒரு ட்வீட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இங்கே ஏற்கனவே நான் ஒரு டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், பேஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டானது டைப் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா -137ன்னு கட்டுது. அதாவது 137 எழுத்து வந்து அதிகமாக நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. புரியுதுங்களா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேராகிராஃபை மட்டும் நான் தனியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சரியாயிடுச்சு. எனக்கு வந்து இப்போது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் ட்வீட் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. இங்கே நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதுலேயே நான் வந்து ஒரு பிக்சரை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் 1 அப்படின்னு கொடுக்குறேன்.
பாருங்கள், இங்கே ஒரு பிக்சரை நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரி, இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்வீட் ஆல் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து ட்வீட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்வீட் ஆனது தெரியுது. இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அப்படின்னு காட்டுது. இது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் இங்கே இன்னொரு ட்வீட் ஆனது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஆட் அனதர் ட்வீட்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலும் இன்னும் சில ட்வீட்ஸை இதில் ஆட் பண்ணிகிட்டே போக முடியும். இதுக்கு ஏன் த்ரெட்டட் ட்வீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ட்வீட்டுக்கும் அடுத்த ட்வீட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் த்ரெட்டட் ட்வீட்ஸ் அப்படின்னு பேர். நீங்கள் இதுபோல் 280 எழுத்துக்கு மேலே சொல்ல விரும்புகிற விஷயத்த சொல்ல முடியும். அடுத்ததாக ட்விட்டர் ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். நான் என்னோடய ஃபோட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இங்கே செட்டிங் அண்டு ப்ரைவசின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்டு சேஃப்டி அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் யுவர் ட்வீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கரண்ட் ஃபாலோயர்ஸ் அண்டு பீப்புள் யூ அப்ரூவ் அப்படின்னு இருக்குது. அதாவது இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ட்வீட் ஆனது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பப்ளிக்காக வேறு யாருக்கும் விசிபிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களை யாருன்னா ஃபாலோன்னு கொடுத்தாக்கா உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே இவர் வந்து அவருடைய ட்விட்டர் ப்ரொஃபைலை ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் இருக்குது. அவருடைய ட்வீட் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஃபாலோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பெண்டிங் அப்படின்னு வந்துடும். இவர் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இவருடைய ட்வீட்ஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டேன். ரீட்வீட் அப்படின்னா என்ன, லைக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மற்றும் மற்றவங்களுடைய ட்வீட்டுக்கு நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீர்ப்பறவை அப்படின்ற என்னுடைய ஃபாலோவர்கிட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஹார்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். லைக் வந்து ரியல் டைமில் ஆட் ஆகுது. இது எல்லாருக்குமே, இந்த ட்வீட் போன எல்லாருக்குமே ரியல் டைமாக இந்த வந்து லைக் வந்து ஆட் ஆகும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பட்டன் இருக்குது. இந்த ரீட்வீட் வந்து பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த மெசேஜை என்னுடைய ஃபாலோவருக்கெலாம் அனுப்ப முடியும். பாருங்கள், இந்த ரீட்வீட் நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்வீட் மற்றும் ரீட்வீட் வித் கமாண்ட் அப்படின்னு வருது. நம்ம ரீட்வீட் வித் கமாண்டுன்னு கொடுத்தோம்னா இந்த ட்வீட்டை பற்றின நம்மளுடைய கமாண்டை பதிவு செய்யலாம். அப்படி இல்லைனா ரீட்வீட்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12-13 மாறிடுச்சு. ரியல் டைமில் இதனோட கவுண்ட் அதிகமாகிடுச்சு. பாருங்கள், நான் இந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த ட்வீட்டை பற்றி கமெண்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுடைய கமாண்டை டைப் பண்ணி ரிப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணி ரிப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக இந்த சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு பிடிச்ச டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் சர்ச் பண்ணிக்க முடியும். பாருங்கள், HTML அப்படின்னு நான் ஹேஷ் போட்டு டைப் பண்ணுறேன். இப்போது இந்த HTML ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி யாரெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா ட்வீட்டும் காட்டுது. இவங்க கூட நான் வந்து கம்யூனிட்டியில் லிங்க் பண்ணிக்க முடியும். அதாவது சேம் திங்கிங் உள்ளவங்களை நான் வந்து என்னுடைய ஃபாலோயராக சேர்த்துக்க முடியும். இதுக்காக இந்த சர்ச் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. இந்த சர்ச் பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் காட்டுது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ட்வீட்டை எத்தனை பேர் ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, உங்கள் ட்வீட்டை யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக சில ட்வீட் வந்திருக்கு. உங்களுடைய ஃபாலோயர்ஸ் யாரையா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா அதை பற்றின மெசேஜ் இங்கே தெரியும். மற்றும் மென்ஷன் அப்படின்னு மேலேங்க ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மென்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் என்னுடைய யூசர் நேமை இன்க்ளூட் பண்ணி யாருன்னா ட்வீட் பண்ணியிருந்தா அது இங்கே மென்ஷன்ஸில் எனக்கு தெரியும். பாருங்கள், இங்கே என்னுடைய யூசர் நேம் தெரியுது. அதே போல் நான் இங்கே பார்க்கக்கூடிய அனைத்து மெசேஜ்லையுமே என்னுடைய யூசர் நேமை இன்க்ளூட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா இந்த மென்ஷனில் தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ப்ரைவேட் மெசேஜிங். இதை கிளிக் பண்ணுறேன். ப்ரைவேட் மெசேஜிங்கன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது உங்களுடைய ட்விட்டர் ஃபாலோயர்ஸ், உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை மட்டும்
இங்கே இந்த லிஸ்ட் காட்டும். இங்கேருந்து அவங்களுக்கு ப்ரைவேட்டாக அவங்களுக்கு மட்டும் நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும். அந்த மெசேஜ் யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.